டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சாத்தானின் கிரியைகள் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது சில காரியங்களை பார்க்க போகிறோம். கருத்தாய் என்னோடு கூட ஒரு 5 நிமிடம் கவனமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 2:11 சொல்கிறது. ஒரு 7 சாத்தானின் கிரியைகள் தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக அதிலிருந்து தப்பித்து தேவனோடு கூட உண்மையாய் வைராக்கியமாய் வாழ நமக்கு உதவியாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். முதலாவதாக சாத்தானின் கிரியை என்று பார்க்கும்போது வேதத்தின்படி ஆதியாகமம் 3 ஏவாளை ஏமாற்றியது போல் மனிதர்களை வழி தவற செய்கிறான். ஏமாற்றுவது சாத்தானின் கிரியையாயிருக்கிறது. பாவமாக இருந்தாலும் இது தவறு இல்லை என்று சொல்லி உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான். ஒரு பொய்யின் காரியத்தை, கதையை சொல்லி உங்களை அவன் முதலாவது ஏமாற்றுகிறான். அதனால எச்சரிக்கையாய் இருங்கள். பாவம் என்றால் பாவம்தான், தவறு என்றால் தவறுதான். அதை செய்வதனால் நிச்சயமாக அது ஒருபோதும் நீதியாய் மாறிவிடாது. நேற்று ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டேன். இல்லீகலாய் இருப்பதை கர்த்தர் லீகலாய் மாற்றுவார் என்று அவர் சொன்னது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இதுதான் சாத்தானின் தந்திரம். அப்பொழுது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அதை கர்த்தர் லீகலாய் மாற்றுவார் என்று நாம் சொல்லுவோமே ஆனால் கண்டிப்பாக அது ஒரு தீமையான நூதனமான பிரசங்கம், இது ஏமாற்று காரியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தவறு என்றால் தவறுதான், அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சந்தேகத்தை விதைப்பான். ஆண்டவர் சொன்னாரா, செய்ய சொன்னாரா என்று குழப்பத்தை, சந்தேகத்தை உண்டாக்கி தேவன் உண்மையிலே சொன்னாரா என்று நமக்குள் ஒரு சந்தேக எண்ணத்தை உருவாக்கி நம்மை அந்த அசுத்தத்தில் விளைவைப்பான், கீழ்ப்படியாமல் விளைவைப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சோதனையில் விழ செய்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்தில் ஃபாஸ்டிங் எடுத்து முடித்த பிறகு அங்கே சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வார்த்தையினாலே அந்த சோதனையை மேற்கொள்கிறார் என்று பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். நான்காவதாக பார்க்கிறோம், குற்றம் சாட்டுகிறவனாய், எப்போ பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடிய குணம் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருப்போமே ஆனால் இது சாத்தானின் கிரியை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டுகிறோம் என்றால் அவர்களை உருவாக்குவதற்காக அல்ல, உருவாக்குகிறோம் என்றால் அது குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. ஆனால் ஒருவன் அழிந்து போக வேண்டும், அவன் வாழக்கூடாது, அவன் நன்றாய் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட ஒருவருடைய தவறை நாம் சுட்டி காட்டிக் கொண்டே இருப்போமே ஆனால் அதுதான் குற்றம் சாட்டுகிற குணம். பிதாவுக்கு முன்பாக அவன் விசுவாசிகளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் என்று வேதம் வெளிப்படுத்துதல் 12:10 பார்க்கிறோம். ஐந்தாவதாக பிரிவினையை உண்டாக்குதல். குடும்பத்திற்குள்ளார, சபைக்குள்ளார, நண்பர்களுக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில், இப்படி வேலை ஸ்தலங்களில் இப்படி அநேக பிரிவினைகளை உண்டாக்குகிறவனாய் சாத்தான் இருக்கிறான். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள், கிரியைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்தபோது ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். லோத்தோ அதை நிரந்தர பிரிவை அவர் உண்டாக்குகிறதை பார்க்க முடிந்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் வருகிற மனத்தாங்கல்களை, கருத்து வேறுபாடுகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை பெரிதாக்காதபடிக்கு அதை விட்டு கொடுத்து வாழ நீங்கள் பழகுவீர்களானால் நிச்சயமாய் சாத்தான் உருவாக்குகிற பிரிவினை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆறாவதாக பயத்தை
மிகவும் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுப்பதில்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான்? எல்லா காரியங்களுக்கும் பயத்தை, கலக்கத்தை, திகிலை உருவாக்கி, தோல்வி வந்துருச்சுன்னா பயம், நோய் வந்துருச்சுன்னா பயம், எதிர்காலத்தை குறித்துதான பயம், பிள்ளைங்களை குறித்துதான பயம். இப்படிப்பட்ட பயம் உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சமாதானத்தை கொண்டு வராது. பயத்தை நீங்கள் புறம்பே தள்ள வேண்டும். ஆமென். தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்தும் போது பயம் உங்களை விட்டு நிச்சயமாக வெளியேறிவிடும். 7வதாக, ஆவிக்குரிய சோம்பலை உண்டாக்குதல். சரீர சோம்பலும் சரி, ஆவிக்குரிய சோம்பலும் சரி பிசாசு உண்டாக்குவேன். ஆனால் ஜெபம் செய்ய முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆராதனையில பங்கு பெற முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஊழியர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்படிப்பட்ட அலட்சியத்தை பிசாசு உண்டாக்குகிறான். இந்த 7 காரியம் மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கருத்தாய் கேட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய 5 ஆயுதங்கள் தேவனுடைய வார்த்தை, ஜெபம், விசுவாசம், பரிசுத்த வாழ்க்கை, இயேசுவின் நாமம். இந்த 5 காரியங்களும் நீங்கள் கையில் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பழகுவீர்களானால் நிச்சயமாக சாத்தானின் கிரியையை, ஆயுதங்களை நீங்கள் அழிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சாத்தானின் பேராயுதங்களையும் உங்களால் ஒழிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சாத்தானின் 7 கிரியைகளும் விசுவாசிகளின் வெற்றியும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த 5 காரியங்களை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ்.